ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் டாக். இன்றைக்கி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ பிடிசியுடைய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிட்காயினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது. ஸோ பிடிசியுடைய அப்டேட் ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை வர அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஆனால் கொஞ்சம் போன புல் ரன்னில் பார்த்திங்கன்னா மே மாதமே எல்லாருடைய அல்ட்டு காயின் எல்லாம் சேல் பண்ணிவிட்டு எல்லாம் வெளில வந்துட்டாங்க. மே மாதம், மே, ஜூன், ஜூலை, அதிகபட்சமாக மே ஜூனுக்குள்ளே நடந்துச்சு எல்லாமே. மோஸ்ட்லி எல்லா அல்ட்டுமே நல்ல ஒரு டாப் பொசிஷனுக்கு போனதுமே மே மாதம்தான். ஸோ போன புல் ரன்னில் இருந்தவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வாட்டி தான் இந்த புல் ரன்னில் ரொம்ப நம்மளை கொஞ்சம் மார்க்கெட்டு ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிது. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா, மூமெண்ட் சரியாக கிடையாது. ஓகேங்களா. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு புல்ரனில் நடக்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டை கிடையாது. ஸோ அது ஏங்கிறது தெரியல. இதனால் நல்லா மூமெண்டம் இருந்திருக்கணும். பிட்காயின் இவ்வளோ தூரம் வந்தது, ஆனால் அல்ட்டு காயின் எந்த மூமெண்ட்டுமே இல்லாமல் இருக்கிறது தான் கொஞ்சம் இதாக இருக்குது. சரி, ஆனால் மார்க்கெட் கண்டிப்பாக ஏதோ இப்போதைக்கு உள்ள அப்டேட் அப்படி நம்ம எது வரைக்கும் போவோம்னு பார்த்தா, ஸோ மார்க்கெட் இப்போ அரௌண்ட் 1,14,724 ரன் ஆகிட்டுருக்கு. சரிங்களா. ஸோ மார்க்கெட்டு இன்றைக்கி ஒன் டேயில் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நாளைக்கு தான் தெரியும் மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகுது. இருந்தாலும் கொஞ்சம் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு 1,14,706 இந்த மேலே போயிடுச்சு. மார்க்கெட் போயிருக்கு அப்படின்னா ஒரு இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு இப்போதைக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி மேலே போகலை அப்படின்னா, கீழே வருது அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் வரும். 1,13,356 வரைக்கும் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது இந்த ஏரியா வரைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே போகணுன்னா, தேவைப்பட்டால் அவன் போனான்னா அதிகபட்சமாக இந்த ஏரியா வரைக்கும் 1,08,000 சம்திங், இந்த கீழே 1,07,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது மார்க்கெட்டு. 1,07,000 வரைக்கும் போகலாம். இதுக்கு கீழே போகுமாங்கிறது கண்டிப்பாக இருக்காது. கொஞ்சம் இதுக்கு கீழே தான் வரைக்கும் போகலாம், அவ்வளோதான். ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல மார்க்கெட் 1,13,000 இந்த ரேஞ்சு 364 இருக்குங்களா, இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட்டு ஒரு வேளை கீழே வந்துச்சுன்னா மேலே போகலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ என்ன நடக்குது நமக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ கீழே இருந்தால் இவ்வளோ தூரம் வரலாம், இல்லைனா இந்த லோ வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா. சான்சஸ் இருக்குது. இல்லைனா இந்த இடத்துல கூட திரும்பலாம், இந்த ஏரியாவில் திரும்பலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஏரியா. சரிங்களா. ஸோ ஹை பிரேக் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. இதுதான் இப்போதைக்கு இது வெயிட் பண்ணுவோம். நம்ம அக்டோபர் மாதம் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நவம்பர், டிசம்பர் கூட வெயிட் பண்ணலாம். இவ்வளோ வருஷம் நம்ம இவ்வளோ மாதங்கள் வெயிட் பண்ணது முக்கியம் இல்லை. இனிமேல் நம்ம வெயிட் பண்ண போகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். எதாக இருந்தாலுமே எப்போ காயின் ஏதோ அல்ட்டு காயின் நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன அல்ட்டு காயின்லாம் வச்சுருக்கீங்க, அது எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நான் அந்த டைமில் சொல்கிறேன். ஓகேங்களா. அது நம்ம எப்படி புல் மார்க்கெட்லேருந்து எப்படி வெளில வர்றது அப்படிங்கிறது அந்த டைமில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிடிசி யாராவது ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் அதை சொல்லுங்கள். அது அந்த பிடிசியில் எப்படி நம்ம வெளில வர்றது, எந்த டைமில் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஆனால் இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். இன்னும் அல்ட்டு காயினாக சீசனை ஆரம்பிக்கல நமக்கு இன்னும். ஓகேங்களா. இன்னும் அந்த அல்ட்டு காயின் சீசன் பார்த்தா 75 வரைக்கும் போகணும். அது போகவே இல்லை. ஸோ 70, 73 வரைக்கும் போணுச்சு. அதுக்கப்புறம் மேலே போகல. அல்ட்டு சீசன் தொடவே இல்லை. ஸோ அது ஸ்டார்ட் ஆன பிறகு தான் ஒன்ஸ் மார்க்கெட் ஃபுல்லாகும். ஓகேங்களா. ஸோ நிறைய ETFலாம் இருக்குது. நிறைய காயின்ஸ் டோஜி காயினில் நிறைய காயினில் ETFலாம் இருக்குது. அதெல்லாம் அக்டோபர் மாதம் தான் ஆக்டிவேட் பண்ணுறாங்க, அப்ளை பண்ணுவாங்க. அது பில் பாஸ் ஆகிடுச்சுனாக்கா மார்க்கெட் கொஞ்சம் நல்லா மூமெண்ட் இருக்கும். அதுக்காக கூட சில பேர் வெயிட் பண்ணலாம். இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர் இன்னும் வரல. அதனால் வந்தாங்கன்னா நிறைய மார்க்கெட் மூமெண்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு நாள் நான் போன புல்லுலாம் நான் கண்ணால் பார்த்துட்டு இருந்தேன். நைட்டுக்கு 10 மணிக்கு 11 மணிக்கு ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டு மெசேஜாக கொட்டும். $1000 போயிடுச்சு, $500 போச்சு
அப்படின்னு சொல்லி மெசேஜாக கொட்டும். இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை, லைட்டாக தான் மூவ்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அவருடைய இப்போதைக்கு பிடிசியுடைய அப்டேட்டு. யாரும் பயந்து மட்டும் சேல் பண்ணாதீங்க, ஹோல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 4 மந்த்துக்குள்ள நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்சால் என்னுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.